நீங்க வாழ்க்கையில ஞாபகப்படுத்தி பாருங்க, எது வரைக்கும் உங்களுக்கு ஹராம் தெரியாம இருந்துச்சோ, ஹராம் சொல்லுங்க தெரியாம இருந்துச்சோ, உங்களோட உள்ளம் எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. என்றைக்கு ஹராத்தை தெரிஞ்சு கொண்டோம் அன்றைக்கு போறோம் எவ்வளவு நிம்மதி இல்லாம போச்சு. நானும் தான் எந்த விஷயத்தான் நான் சொல்றேன், புள்ளைய ஹராத்தை தெரியாம வளர்த்தருங்கோ, ஹராத்தை காட்டவானாம். அல்லாஹ்க்காக வேண்டி சொல்றேன், உங்களோட புள்ள யாரோட சேர்றன்னு பாருங்க, சேர்றவன் மாதிரி ஆகிடுவான். புள்ளைய கல்புக்குள்ள நூற கொடுங்க பிரகாசத்தை, முஸ்லிமாவை கொடுக்கான இருள மலம் முஸ்லிமா என்னத்தை உண்டாக்கும், பாவங்களை உண்டாக்கும். அதனால கருத்தனை காட்டுங்கோ, ஏண்ட வாழ்க்கையும் சீராகணும், ஏண்ட வாழ்க்கையும் சீராகணும், என்னைய போல் உள்ள ஒருத்தண்ட வாழ்க்கையும் சீராகணும். அல்லாவோட எவ்வளவு நெருங்குறோம் அவ்வளோ எங்கட உள்ளங்கள் பிரகாசிக்கும், உண்மைகள் விளங்க வரும். இன்னைக்கு எங்கட நெருக்கம் எல்லாம் எதோட இருக்கு, எங்கட தொழுகையில கொடுக்கப்படுற டைமை விட எங்கட மொபைல்ல கொடுக்கப்படுற டைம் கூட இல்லையா? யோசிச்சு பாருங்க. எங்க அல்லாஹ்வை விட்டும் மக்களை தூர விரட்டி வைக்கிறோம், அதுல எங்கட காலங்கள் எவ்வளவு கூட கழியுது. அதுல வேற நாங்க வீட்டுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கிறோம். எங்களோட பராக்குகளுக்கு தொங்கலே இல்லை. எங்களுக்கு கைவார் அடிக்கிற இன்ட்ரெஸ்ட், விளையாடுற இன்ட்ரெஸ்ட், எதுல எல்லாம் பராக்கு உண்டாகுமோ இன்ட்ரெஸ்ட். எங்க அல்லாஹ் மறக்கடிக்கப்படுவானோ, எங்க அல்லாஹ் மறக்கடிக்கப்படுவானோ அப்படியான விளையாட்டு விளையாடுறது கூடாது, ஹராம். وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பத்தி பேச போல, அவங்க எப்படிப்பட்டவங்கடா, அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்கள் பூமியில நடந்தா மிருதுவா நடப்பாங்க, கௌரவமா நடப்பாங்க. யாராவது மடையர்கள் தர்க்கத்துக்கு வந்தா சலாம் என்று ஒடுங்குவாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி இரவுகள்ல சுஜூதிலையும் ருக்கூலையும் இபாதத் செஞ்சு கொண்டிருப்பாங்க. والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. செலவழிச்சாங்கண்டா இஸ்ராப் செய்யவும் மாட்டாங்க, வீண் விரயம், கஞ்சத்தனம் படவும் மாட்டாங்க, ரெண்டுக்கும் இடையில போவாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட தன்மை. وَإِذَا مَرُّوا بِاللَّغْوِ مَرُّوا كِرَامًا. ஏதாவது அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும்படியான காரியங்களின் பக்கமாக போனா கண்ணியமா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி பெற்றுவாங்க, கௌரவமா ஒதுங்குவாங்க. இந்த காலம் அதை விட ஒரு படி மேலால. நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, இதா ராய்த ஷுஹன் முதான். கஞ்சத்தனத்துக்கு மக்கள் வழிபட ஆரம்பிப்பாங்கடா. அவன் முத்தபான், தண்ட மனோ இச்சை பின்பற்ற ஆரம்பிப்பாங்கடா. துன்யா மக்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்குமா இருந்தா ஒவ்வொருத்தரும் தண்ட அபிப்பிராயத்தை கபூல் செய்யப்படணும் என்று விரும்புவாங்கடா. ஒன்றுண்டா விளங்கப்படுத்த டைம் இல்ல, விளங்குறவங்க விளைக்குங்க. நீ ஓண்ட விஷயத்தை தனியா பார்த்துக்கோ வேண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுமக்களை பார்த்து நீங்க பொதுமக்களால பிரதிபலிப்பு அடைஞ்சிடவானாம், அதை விட்டுருங்க வேண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மேலான சகோதரர்களே பெரியவர்களே, இது அவ்வளவு பயங்கரமான காலம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அலைஹிஸ் ஸலாம், பாதிரு பில் அமாலி ஸபன், 7 விஷயங்கள் வாரதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்திக்கோங்க வேண்டாங்க. முதலாவது சொன்னாங்க, ஹல் தன்தஸிரூன இல்லா ஃபக்ரம் முன்சியன், மறதியை உண்டாக்கும் ஏழ்மை உண்டாகும். வகினன் முத்துகியன்,
அல்லது அழிச்சாட்டியம் செய்யும் பணம் உண்டாகும். இந்த கிரைசிஸ்ல நாங்க பார்த்தோம், ஒரு கூட்டம் பெரிய பணக்காரன் ஆயிடுச்சு, இன்னொரு கூட்டம் பணம் மேலே ஆயிடுச்சு. இதைத்தான் நபேரசன் சொல்றாங்க, அது தன் தபெரும் இல்ல ஃபக்ரம் முன்சியன் உயினம் முத்துகையன் அவ் மரதன் முஃப்திதன், அல்லது பசாதை ஏற்படுத்தும் நோய் உண்டாகும். அது என்னது பசாதை ஏற்படுத்துற நோய்? நோய் வந்தா பசாது உண்டாகுமா? கட்டாயம் உண்டாகும். நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல இன்னொரு நோய் உண்டாகும். நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல முழு குடும்பத்திலே சொத்து செல்வங்கள் அழியும். நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல சொல்லுவோம் பிச்சை வாங்குற நிலைமை உண்டாகும். பசாதா இல்லையா? என்னண்டா நோயை பத்தி தெரிகிற நிலைமை இல்லாம இருக்கு. அவங்கள்ட்ட முன்னுக்கே சொன்னேனே, மாடு வளர்த்த கூட்டம் ஸ்கூல் போச்சு, மாடு மேய்க்க விட்டாங்க. வயல் இறங்குற கூட்டம் அங்க போனாங்க, வயல் இறங்குறத விட்டாங்க. மரமேற புள்ள அங்க போச்சு, மரமேற தொழில விட்டான். சொல்லுங்க, கூலி வேலை செய்யறவண்ட புள்ள அங்க போன கூலி வேலை விட்டான். அடிக்கடி ஞாபகப்படுத்துற, பஜார்ல ஒரு வியாபாரியை சந்திச்சேன், என்னோட வாப்பட கூட்டாளி. என்னோட வாப்பா 35 வருஷம் பஜார்ல வியாபாரம் பண்ணவர் தான். அந்த மனுஷனுக்கு 2 பொம்பளை புள்ள 2 ஆம்பளை புள்ள, பெரிய பணக்காரன். இந்த வெள்ளவத்த பம்பலப்பேட்டி ஏரியால அவருடைய சொத்துக்களை கணக்கு எடுத்தா 100 கோடி ரூபாய்க்கு மேல. பெரிய டெக்ஸ்டைல் காரன், வெளியூர்காரன். எங்கட நாட்டிலே தொங்கல் ஒரு ஊர்ல உள்ளவர், இங்க வந்து கடை போட்டு ஆளாயி அப்படி போனவர். இவர்கிட்ட 2 பிள்ளைக்கும் என்ன மாப்பிள்ளை எடுத்தார். யார? சீதனம் கொடுத்து மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தார். சீதனம் எடுக்கிற யாருன்னு தெரியுதானே? அப்படி 2 பேர் வந்து மாப்பிள்ளை எடுத்தாங்க. மற்ற 2 பேரையும் சீதனம் எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார். ஒருத்தர் டாக்டர், பல்லு டாக்டர், இன்னொருத்தர் லாயர், மகன்மார்ல. அதே மாதிரி அரசாங்க தொழில பொண்ணு எடுத்தார், மாப்பிள்ளை எடுத்தார். சொத்துகள் எல்லாத்தையும் பிரிச்சு பொம்பளை புள்ள 2 பேருக்கும் கொடுத்தார். கடை செய்யறதுக்கு ஆள் இல்ல. கடைசி ஆள் இல்ல. கடை ஒரு மகண்ட பேருக்கு வந்து அவர் இப்ப கூலிக்கு ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறார். வியாபாரம் அதோட முடிஞ்சு. சொல்லுங்க, வியாபாரத்துக்கு உழ வச்ச யாரு? சொல்லுங்க, பாப்ப சம்பாதிச்ச சொத்தை 4 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சான். பாப்ப இருக்கும் வரைக்கும் ஜக்காத் நிறைவேறிச்சு. எத்தனை கோடி ஜக்காத் கொடுத்திருப்பார், எத்தனை கோடி சதக்கா செஞ்சிருப்பார். புள்ளேட்டு இந்த சொத்து போச்சு. இப்ப சொத்துக்கு பேர் என்ன? அசையா சொத்து. உலமாக்கிட்ட சொன்னா அவங்கள்ட்ட ஜக்காத் எடுத்தாங்க, பைத்தியமா ஆகிறதுன்னு கேட்பான். அப்படியா கேட்கிற? அப்படிதான் கேட்கிற. அசையா சொத்துக்கு ஜக்காத் இல்லைன்னுவாங்க. சரி, அவன் சம்பாதிச்சதுக்கு ஜக்காத் கொடு. அவன்கிட்ட போயிட்டு மஸ்ஜிதுக்கு நினைவாங்க கேளுங்க, இல்லாட்டி மதரசா கண்டு கேளுங்க, என்ன கிடைக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு பேமெண்ட் வியாபாரி 10,000 கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வழி பார்ப்பான். இவன் 1000 ரூபாய் எழுதிட்டு அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டுல வந்து பார்ப்பான், அடே என் பேரை கண்டு பஜருக்கு வந்திக்க மாட்டா, எப்பயால வண்டைக்கு வருவான். هل تنتظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرضا مفسدا أو هرما مفندا, அல்லது வயசுக்கு முன்னால வயோதிபத்தை வழி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு போங்க. எங்க ஊர்களில் எத்தனை 75 வயசாளிகள் முன் சப்புல தொழுதாங்க. உண்மையை பேசுங்க பாப்போம். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுங்க, கல்புல கைய வைங்க. நான் கேட்கிறேன் 70-75 வயசு அதுக்கு மேல உள்ள வயசாளிகள் எங்கட சப்புகள்ல கூம்புழுந்து நின்று கொண்டு தொழுகிறவங்களை நாங்க பார்த்தோம். பார்த்தா இல்லையா? மாமா பழுத்த தாடியில தான் கேட்கணும். ஏன்னா கருப்பு தாடிகளுக்கு வயசு எத்தனதே தெரியா. 20 வயசாயிருந்தா கண்டிக்க மாட்டார், இல்லன்னுவார். இன்னும் 10-20 வருஷத்துக்கு போறோம் நாங்க இதை பேசினாலும் கணக்கெடுக்க மாட்டான், எனக்கு பைத்தியம் பண்ணுவான். உண்மையை பேசுறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டுரும். ஹரமன் முஃபன்னிதன், வயசுக்கு முன்னால வயோதிபர் ஆகுவார்.
அவ் மௌத்தன் முஜஹஸன், கொலை நடக்கும். கொலை மௌத்து வரும், பின்னுக்காலாவது ஒரு கொலையாய்க்கும், மக்களுக்கு தெரியாமைக்கும். டேப்லெட்டோட கொடுத்திருப்பான், இன்ஜெக்ஷனோட அடிச்சிருப்பான், மருந்தோட மாத்தி கொடுத்திருப்பான், கொலை செஞ்சிருப்பான், ஆனா யாருக்கும் தெரியாமைக்கும். இதோட தான் தஜ்ஜால் வருவான். அல்லது கியாமத் வரும். அதனால மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஜமான் பயங்கரமான ஜமான். இந்த ஜமான நாங்க அடைஞ்சிட்டோம். இப்ப அல்லாஹ் அடையிறதுக்குரிய முயற்சியை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாலிபரும் வயோதிபரும் இதுக்காகவே தயாராகும்.